Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. Diwali festival season start ஆயிடுச்சு. தீபாவளின்னு சொன்னாலே எல்லாரும் பலகாரங்கள் ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்படி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. நார்மலாக நம்ம செய்கிற கேரட் அல்வாவை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பால் ஊற்றி கேரட்டை வேக வச்சு செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி அல்வா செய்கிறதுக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். இதை தோல் எடுத்துட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நம்ம 5 கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் கேரட், அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் சர்க்கரை எடுத்துக்கணும். 1 கப் கேரட்டுக்கு 1 கப் சர்க்கரை. நம்ம தாளிப்புக்கு 2 விதமான கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கிஸ்மிஸ், பிளாக் கிஸ்மிஸ், கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய் பொடி கொஞ்சம், இது பசும்பால் கொஞ்சம் எடுத்திருக்கேன் 1 கப், 1 கிளாஸ் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன், அமுல் மில்க் மேட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பேபி சேஃப்ரான் கொஞ்சம். இது ஃபைனலாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். முந்திரி போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 விதமான கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் பிளாக் கிஸ்மிஸ், இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் கிஸ்மிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கிஸ்மிஸும் நல்லா பல்ஜாய் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேனில் இருக்க நெய்யில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கோம். பசும்பாலில் கொஞ்சம் கேரட் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பசும்பாலில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் பாலெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோனட் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரட் ஃபுல்லுமே இந்த தேங்காய் பாலில் வேக வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். தேங்காய் பால்னால சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். சிம்லேயே வச்சு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கேரட் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பால் ஃபுல்லாக சுண்டற வரைக்கும் வேகணும். சிம்லேயே வேக வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நம்ம தேங்காய் பால் ஊற்றி 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் பால் கம்மியாக இருக்குது. இன்னமும் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம 25 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஒரு ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வந்திருக்கு. பாருங்கள் நல்லா சுண்டிட்டு இருக்கு. கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் கேரட்டுக்கு 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். அது ஃபுல்லுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அல்வா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் லூஸாகி அதுக்கப்புறம் நல்லா திக்காகணும்.
இப்போ பாருங்கள் நம்ம சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம அல்வா திருப்பி நல்லா கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர இருக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேகணும். நம்ம சர்க்கரை போட்டு 10 மினிட்ஸ் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் மேட் நம்ம அல்வாவுக்கு ஒரு ரிச்னஸை கொடுக்கும், நல்லா டெலிஷியஸாக இருக்கும். நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணி சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இந்த கீ ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும் அல்வா. நம்ம அல்வா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இன்னும் ரொம்ப நேரம் டைட்டானால் அல்வா பர்ஃபி ஸ்டேஜுக்கு ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான லெவல். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாதாம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிஷியஸான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது கோகனட் மில்கில் பண்ணதுனால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கேரட் சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அல்வா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.